Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல IIT JEE மெயின்ஸ்க்கு மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக வீடியோஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ரீசெண்டாக தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆல்ரெடி எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் எல்லாமே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்க்கலன்னா பாருங்கள். எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொல்லியிருக்கேன் பாருங்கள். செட் தியரியில் உள்ள ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து நம்மளுக்கு செட் தியரி, அதுதான் நம்ம கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். செட் தியரியோடைய இன்ட்ரடக்ஷன் எல்லாம் இதுக்கு முன்னால் உள்ள வீடியோவில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி அதனுடைய கண்டினியூவேஷனாக அடுத்து இதை சொல்ல போகிறேன். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நான் அதுலேயும் நிறையா அப்டேட்ஸு, ஷார்ட்ஸ், ரீல்ஸ் எல்லாம் கொடுப்பேன். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கலாம். இப்போ பாருங்க, முதல்ல நம்ம வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஏ செட்னு சொன்னோம். ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன, செட் பில்டர் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு வந்து செட் டைப்ஸ் ஆஃப் செட்ஸ். எம்டி செட்னா என்ன? எம்டி செட்னா இதுக்கு நோட்டேஷன் வந்து 5ன்னு சொல்லுவோம். எம்டி செட்னா எ செட் ஹேவிங் நோ எலமெண்ட், ஒரு எலமெண்ட் கூட இல்லை அப்படின்னா அந்த செட்டை நம்ம எம்டி செட்டுன்னு சொல்றோம். எ செட் ஹேவிங் நோ எலமெண்ட் இஸ் கால்ட் an எம்டி செட். எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா A is equal to x such that x belongs to n and 1 less than x less than 2. பாருங்க, x வந்து நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்கு. நேச்சுரல் நம்பர் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? n is equal to 1 2 3 4 etc இருக்கும் இல்லையா? 1 2 3 4 etc அப்படி இருக்கும். இதுல 1க்கும் 2க்கும் நடுவுல எலிமெண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்தா இல்ல. So A is equal to என்னது? empty. A is equal to empty. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா x such that x belongs to n and x square minus 2 is equal to 0. இப்போ இந்த x square minus 2 is equal to 0 னா x square equal to 2, x is equal to plus or minus root 2. x equal to என்னது? plus or minus root 2. ரைட்டா? இது என்னது கிடையாது, இது வந்து ஒரு irrational நம்பர். இது நேச்சுரல் நம்பர்ல இருக்கா? இல்ல. அப்ப equal to என்னது? empty set. அப்ப set having no elements is called empty set. இதை empty set இப்படியும் போடலாம், அல்லது வெறுமன செட் பிராக்கெட்டும் போடலாம். வெறும் செட் பிராக்கெட் போட்டாலும் அது என்னதுதான்? empty set தான். அதுக்குள்ள எந்த எலமெண்ட்டுமே இல்லை. சரியா? நெக்ஸ்ட் இதெல்லாம் empty setக்கான சில எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா எம்டி செட்டுக்கு இன்னும் ஏதாவது நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். எவ்வளவு வேணாலும் எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். அடுத்து ஃபைனைட் செட். ஃபைனைட் செட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த செட்டுக்குள்ள ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். 1 2 3 4 5 6. இந்த செட் ஃபைனைட் செட். A is equal to x such that x belongs to n and 1 less than or equal to x less than or equal to 8 அல்லது 5 less than or equal to x less than or equal to 8. அப்ப 5க்கும் 8க்கும் நடுவுல உள்ள எலிமெண்ட்ஸ் 5 6 7 8. இந்த செட் என்னது? ஃபைனைட் செட். எந்த செட்ல ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இல்லையோ அதை இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்றோம். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த செட்டை n of a அப்படின்னு சொல்லுவோம். இதுல n of a எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? n of a equal to 6. இதுல n of a is equal to எவ்வளவு? 4. இது n of a ங்கிறது number of elements in that particular set. Finite number of elements இருந்ததுன்னா finite set, otherwise infinite set. இப்போ infinite setக்கு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 5 6 etc. z equal to -3, இங்கே etc போட்டு -3 -2 -1 0 1 2 3 இதெல்லாம் இன்ஃபைனைட் செட். சரியா? ஃபைனைட் செட்னா என்ன, இன்ஃபைனைட் செட்னா என்ன? இப்போ செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் எ ஸ்ட்ரைட் லைன். இந்த ஸ்ட்ரைட் லைன்ல எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு சொல்ல முடியாது, நம்மளால கவுண்ட் பண்ணவே முடியாது. அப்ப இதுவும் என்னதுதான்? இன்ஃபைனைட் செட் தான். செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் லைங் ஆன் எ ஸ்ட்ரைட் லைன், இதுவும் இன்ஃபைனைட் செட் தான். இப்போ ஃபைனைட் செட்னா என்ன, இன்ஃபைனைட் செட்னா என்ன அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா இன்ஃபைனைட் செட்ஸை ரோஸ்டர் ஃபார்ம்ல நம்மளால எழுதவே முடியாது.
இன்ஃபைனைட் செட்ஸை ரோஸ்டர் ஃபார்ம்ல என்ன செய்ய முடியாது, எழுத முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் செட்ஸ். ஈக்குவல் செட்ஸுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். எலமெண்ட்ஸ் ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஈக்குவலா இருந்ததுன்னா அது ஈக்குவல் செட். இப்போ அலாய் எடுத்துக்கோங்க. அலாயின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இன்னொரு வேர்டு எடுத்துக்கலாம். அலாய்க்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு வேர்டு எடுத்தீங்கன்னா என்ன எடுக்கலாம்? அலாயில உள்ள எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதே எலமெண்ட்ஸ் திரும்பியும் இருக்கணும். அந்த மாதிரி எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வேர்டு எடுக்கலாம்? அலாய்க்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு வேர்டு இன்னைக்கு பார்த்தேனே, அலாய் லாயல். இப்ப இதுல உள்ள எலிமெண்ட்ஸ் எழுதுங்க. A is equal to A L O Y. இதுல உள்ள எலிமெண்ட்ஸ் எழுதுங்க. B is equal to L O Y A. both are equal. இடம் மாறி இருக்கிறத பத்தி பிரச்சனை கிடையாது. இதுல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இதுலயும் இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா A is equal to என்னது? B. சரியா? இது அலாய், லாயல். இது ஒரு எக்ஸாம்பிள். ப்ராக்டிக்கலா வேற ஏதாவது எக்ஸாம்பிள் போட்டோம்னா இது வந்து செட் பில்டர் ஃபார்ம்ல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். A is equal to X such that X belongs to N and 5 less than or equal to X less than or equal to 11 and X is odd. X is odd natural number. X is odd natural number. இப்போ A is equal to now 5, 7, 9, 11. These two sets are equal. X odd natural numbers இருக்கணும் 5 ல இருந்து 11 குள்ள. அத நான் இங்க எழுதி இருக்கேன். 5, 7, 9, 11. These two sets are equal. சரியா? இந்த மாதிரி நம்ம வந்து எது வேணாலும் இடம் மாறி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ரோஸ்டர் ஃபார்ம்ல இருந்தாலும் பில்டர் ஃபார்ம்ல இருந்தாலும் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஈக்குவலா இருந்ததுன்னா அது என்னது? ஈக்குவல் செட்ஸ். A is equal to 1, 2, 3, 4ன்னு இருக்கு. B is equal to 4, 2, 1, 3. These two sets are equal. Loyal, allow சொன்னோம் பாத்தீங்களா? அதே மாதிரி தான் இந்த ரெண்டு செட்ஸும் நம்மளுக்கு என்ன செய்யும்? கட்டாயமா ஈக்குவலா இருக்கும். சரிதானா? ஈக்குவல் செட்ஸ். இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் எதெல்லாம் ஈக்குவல் செட்ஸ் எதெல்லாம் ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் வந்து சப்செட்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னது? சப்செட்ஸ். சப்செட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சப்செட்னா மெயினா ஒரு செட் எடுத்துக்கணும். இப்போ n வந்து ஒரு மெயின் செட்னு எடுத்துக்கோங்க. n is equal to 1, 2, 3, 4, 5, 6, etc. இப்போ இன்ஃபைனைட் செட். நான் இதுல odd integers, odd natural numbers எடுக்கிறேன். 1, 3, 5, etc. அதாவது இதுல உள்ள கொஞ்சம் எலிமெண்ட்ஸை வச்சு நம்ம இன்னொரு செட்டை ஃபார்ம் பண்ண முடிஞ்சா அந்த செட்டுக்கு பேர் தான் என்னது? சப்செட். இப்போ A is equal to ஃபைனல் செட்டுக்கு சொல்லுவோம். 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. B is equal to 1, 3, 5. C is equal to 1, 2, 3 இருக்கு. C is equal to D is equal to 5, 6. இது எல்லாமே என்னதுதான்? B, C, D எல்லாமே என்னது? சப்செட்ஸ் ஆஃப் E. சரினா? அதுல உள்ள கொஞ்சம் எலிமெண்ட்ஸை வச்சு இங்க நம்ம ஒரு செட் ஃபார்ம் பண்ணோம்னா அதுக்கு பேரு என்னது? சப்செட். சரியா? இத நோட்டேஷன் படி பார்த்தோம்னா A subset of B. A subset of B. அப்போ இது X belongs to A implies X belongs to B. A subset of B இருக்குன்னா A ல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் கட்டாயமா என்ன செய்யும்? B ல இருக்கும். A ல உள்ள அத்தனை எலிமெண்ட்ஸும் B ல இருக்கும். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? X belongs to A implies என்னது? X belongs to B. இதுதான் நம்மளுக்கு சப்செட். இதுல A subset of B இப்படியும் எழுதலாம். இதுல A is equal to 1, 2, 3, 4. B is equal to 1, 2, 3, 4. இத வந்து நம்ம A subset of B.
A சப்செட்டா இருக்கலாம் அல்லது ஈக்குவலாகவும் இருக்கலாம். இது ஈக்குவலா இருக்கு அப்படி இருக்கணும். இதே இது B is equal to A is equal to 1 2 3 ன்னு இருக்கு. B என்னதுதான்? அதே 1 2 3 4 தான். அப்போ A is a subset of B. இப்படி இருந்ததுன்னா இந்த சப்செட்டை ப்ராப்பர் சப்செட்னு சொல்லுவோம். சப்செட்டா இருக்கும், ஆனா என்ன செய்யாது கட்டாயமா எந்த சூழ்நிலையிலும் ஈக்குவலா இருக்காது. அப்படி இருந்ததுன்னா அந்த செட்டுக்கு பேர் என்னது? ப்ராப்பர் சப்செட். இப்ப இது வந்து இம்ப்ராப்பர் சப்செட், ஈக்குவலா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இது என்னது? ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட்னா என்னது? கட்டாயமா இதுல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் அதுல இருக்கும், ஆனா நிச்சயமா எந்த சூழ்நிலையிலையும் ஈக்குவலா இருக்கவே இருக்காது. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்றோம். சரியா? இது ப்ராப்பர் சப்செட். இதுக்கு அடுத்தது இப்போ பெரிய இது எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இன்ஃபைனைட் செட்ஸ் எல்லாம் எடுத்தோம். n is equal to 1 2 3 4 ஃபைனைட் செட்ஸ் நிறைய சொல்லிட்டோம். Z is equal to infinite set சொல்லுவோம். இன்ஃபைனைட் செட்ல மைனஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இங்க -3 -2 -1 0 1 2 3 எக்ஸெட்ரா. சரியா? இது nz. அடுத்தது q. q is equal to p by q such that p comma q belongs to z and q not equal to 0. இது set of all rationals. அடுத்தது set of all irrationals. irrationalsனா எப்படி இருக்கும்? irrationalனா என்னன்னா நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங். நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் அப்படி இருந்தாதான் அந்த டெசிமல்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? irrationals. நான் ரிப்பீட்டிங் நான் டெர்மினேட்டிங். இப்போ 1/4 அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது 0.25. இது டெர்மினேட்டிங்கா இருக்கு, அதனால இது ரேஷனல் நம்பர். அதனால இது என்னது? ரேஷனல் நம்பர். 1/3 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 0.33333. இது வந்து நான் டெர்மினேட்டிங்கா இருக்கு, ஆனா டெசிமல்ஸ் என்னது? அந்த டிஜிட்ஸ் எப்படி இருக்கு? ரிப்பீட்டடா இருக்கு, அதனால இதுவும் என்னதுதான்? ரேஷனல் தான். இப்ப அடுத்தது பார்த்தோம்னா பைன்னு எடுத்துக்கோங்க. பை அப்படின்னு எடுத்துட்டோம்னா 3.14 எக்ஸெட்ரா 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 போயிட்டே இருக்கும். √2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1.414 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நான் டெர்மினேட்டிங் டெசிமல் இருந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? irrational அப்படின்னு சொல்லுவோம். √π e எக்ஸ்போனென்ஷியல் நம்பர், e lies between 2 and 3. இது எல்லாமே என்னது? irrationals. அடுத்தது r. rங்கிறது என்னது? ரியல் நம்பர். ரியல் நம்பர்ங்கிறது என்னது அப்படின்னா இது 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 எல்லாம் சேர்ந்தது தான் ரியல் நம்பர். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா n is a subset of z, z is a subset of q, q is a subset of r. irrationalம் subset of r தான், ஆனா irrational என்ன கிடையாது? ரேஷனல் நம்பருக்கு சப்செட் கிடையாது. அப்ப n is a subset of z, z is a subset of q, q is a subset of r. இது வந்து ரியல் லைனுக்கு எது எதெல்லாம் சப்செட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். சரிதானா? இதுதான் ரியல் லைனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து சிங்கிள்டன் செட். சிங்கிள்டன் செட்னா என்ன? அதுலயே அந்த இதுலயே மீனிங் இருக்கு. சிங்கிள்டன் சிங்கிள்டன் செட், சிங்கிள்டன் A, சிங்கிள்டன் 1, சிங்கிள்டன் 2, ஒரே ஒரு எலிமெண்ட் அந்த செட்ல இருந்ததுன்னா அந்த செட்டை நம்ம என்னன்னு சொல்றோம்? சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்றோம். ஒரே அந்த செட்டுக்குள்ள ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருந்ததுன்னா அதை சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லுவோம். சரிதானா? அதை சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து இன்டர்வல்ஸ்னா என்ன? இன்டர்வல்ஸ்னா என்ன அப்படின்னா இன்டர்வல் a, b. இன்டர்வல் a, b அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இது a இது b அப்படின்னா இந்த a-யும் இருக்கும் b-யும் இருக்கும். க்ளோஸ்டா இது ஸ்கொயர் பிராக்கெட்னு சொல்லுவோம். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டாச்சுன்னா x such that x belongs to r such that a less than or equal to x less than or equal to b. a less than or a-யும் அந்த இதுக்குள்ள இருக்கும், b-யும் இருக்கும். இப்போ நான் அடுத்தது லெஃப்ட் க்ளோஸ்டு ரைட் ஓபன் போடுறேன். லெஃப்ட் க்ளோஸ்டு ரைட் ஓபன் அப்படின்னா x belongs to r such that a less than or equal to x less than b. a less than or equal to x என்னது? less than b. அடுத்தது a, b equal to
x belongs to R such that a less than x less than or equal to என்னது b. அப்ப அங்க இது எப்படி இருக்கும் இந்த எலிமெண்ட் இதுல லெஃப்ட் ஓபன் ரைட் க்ளோஸ்ட் இத half open intervals அப்படினு சொல்லுவோம் இத closed intervalனு சொல்லுவோம் அடுத்து open interval a b open interval x belongs to R such that a strictly less than x strictly less than b so அது எப்படி இருக்கும் a b a யும் அந்த செட்டுக்குள்ள இருக்காது b யும் அந்த செட்டுக்குள்ள இருக்காது இதுல a அந்த செட்டுக்குள்ள இருக்கும் b இருக்காது இதுல a அந்த செட்டுக்குள்ள இருக்காது b அந்த செட்டுக்குள்ள less than or equal to போட்டுட்டோம்னா அந்த செட் அதுக்குள்ள வரும் இதுல a b ரெண்டுமே அதுக்குள்ள இருக்காது அதுக்கு நடுவுல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் என்ன செய்யும் அதுக்குள்ள இருக்கும் இதுல a யும் இருக்கும் அதுக்கு அப்புறம் b க்கு முன்னால வரைக்கும் உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கும் b இருக்காது இங்க a யும் இருக்கும் b யும் இருக்கும் அதுக்கு நடுவுல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கும் இதுல a இருக்காது b இருக்கும் அதுக்கு நடுவுல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கும் இங்க a யும் b யும் இருக்காது அதுக்கு நடுவுல உள்ள எல்லா எலிமெண்ட்ஸுமே என்ன செய்யும் அந்த செட்டுக்குள்ள இருக்கும் ஏன்னா ரியல் நம்பர்ல நமக்கு அதுக்கு நடுவுல ஏகப்பட்ட எலிமெண்ட்ஸ் டெசிமல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாம் அதுக்குள்ள இருக்கும் இதுதான் நமக்கு என்னது இன்டர்வல்னா என்ன அப்படின்னு நெக்ஸ்ட் வந்து பவர் செட் பவர் செட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் பவர் செட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பவர் செட்னா set of all possible subsets எத்தனை possible subsets எத்தனை subsets நம்மளால எழுத முடியுமோ அது எல்லாம் சேர்ந்தது தான் என்னது பவர் செட் இப்போ a is equal to 1, 2 ன்னு எடுத்துக்கோங்க பவர் செட்டுக்கு நோட்டேஷன் வந்து p of a அப்ப p of a is equal to எத்தனை செட் இருக்க முடியும் இதோட சப்செட்ஸ் என்னலாம் empty set first empty set அடுத்தது singleton 1 அடுத்தது singleton 2 next அந்த set whole set அப்ப எத்தனை possible subsets இருக்கு 1 2 3 4 சரியா இது எல்லாமே என்னதுதான் இதனுடைய சப்செட்ஸ் சரியா இதுல இருந்து நம்மளால எத்தனை சப்செட்ஸ் எழுத முடியும் இப்போ a is equal to 1 2 3 ன்னு எடுத்துக்கோங்க a is equal to 1 2 3 அப்ப p of a என்ன வரும் அப்படினு பார்க்கணும் empty set first empty set அடுத்து singleton 1 singleton 2 singleton 3 அடுத்தது 1 2 1 3 2 3 கடைசி ஹோல்ஸ் 1 2 3 எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க 1 2 3 4 5 6 7 8 எலிமெண்ட்ஸ் இருக்கு இங்க எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு இங்க எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு 8 எலிமெண்ட்ஸ் இருக்கு இது என்னது 2 ஸ்கொயர் இது என்னது 2 பவர் 3 அப்போ a ல n எலிமெண்ட்ஸ் இருந்ததுனா a ல n எலிமெண்ட்ஸ் இருந்ததுனா p of a ல 2 power n elements இருக்கும் இதுதான் இந்த முக்கியமான ரிசல்ட் சரிதானா now a has 4 elements a has 2 elements p of a has 4 elements a has 3 elements p of a has 8 elements சரிதானா இப்போ a ல 4 எலிமெண்ட் இருக்கு அப்படினா என்ன a ல 4 எலிமெண்ட் இருக்குனா a ல 4 எலிமெண்ட் இருக்கு அப்படினா p of a ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும் 2 பவர் 4 எலிமெண்ட்ஸ் a ல 5 எலிமெண்ட் இருந்தா p of a ல 2 பவர் 5 எலிமெண்ட்ஸ் இருக்கும் சரிதானா இதுதான் நமக்கு p of a இதுக்கான ரிசல்ட்ஸ் இதுக்கான இம்பார்ட்டண்டா நமக்கு செட் தியரியில நெக்ஸ்ட் அடுத்து உள்ள முக்கியமான கான்செப்ட்ஸ் இல்லைதான் அடுத்து செட் தியரியில உள்ள எல்லா கான்செப்ட்ஸையும் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டு நான் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन சால்வ் பண்ண போறேன் அதனால தொடர்ந்து நம்ம கூட டிராவல் பண்ணுங்க பண்ணீங்கன்னா நீங்க வந்து IIT JEE மெயின்ஸ்க்கான மேத்ஸை ரொம்ப ஈஸியா ஓவர் கம் பண்ணிடலாம் சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க என்னோட வாட்ஸ்அப் சேனல்ல ஆட் ஆயிக்கோங்க என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க அதுல நிறைய ரீல்ஸ் கொடுப்பேன்